டாக்டர் ஊசி போடுவாங்க. மனக்குள்ள ஒரு சின்ன ஏதாவது சங்கடம்னா பக்கத்தில் சொல்லி கூட ஆத்திக்கலாம். ஆனால் முந்தையாம் செய்த தவங்களை அவன் ஏற்றுக்கொள்கிறான். பாவங்களை யார் ஏற்பார்கள்? அதையும் நானே ஏற்கிறேன். ஏன் என்னை உனக்கு நீலகண்டன் என்று தெரியாதா? நான் தியாகராஜன் இல்லையா? நான் கண்டத்திலே அந்த கரிய நஞ்சை உண்டு அப்படியே உங்களுக்கு காட்டின்றிருக்கேனே, அது தெரியாதா? கண்டத்துள் நஞ்சமிட்ட அந்த பெருமான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் வைப்பேன். ஆனால் ஒரே ஒரு டீல். என்ன டீல் அது? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைத்தல் வேண்டும். ஊழிக்க சொல்ல எனக்கு 60 வயசாயிடுச்சு, பாடம் பண்ண வரல சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு சொல்லாதே. இந்த வேலை சொல்ல ஏன் மாலை உனக்கு என்ன வேலை இருக்கு? இதோ 87 வயது வந்துட்டு போகும்போது சொல்லுகிறேன், புத்தியாக கேட்டுக் கொள்ளுங்கள். நேரம் வரும் என்று காத்திருக்காதீர்கள். வந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திறந்த வாயிலே இன்னும் முன்னே மூச்சு போகும். அதற்கு முன்னாலே 3 தவறும் சிவா 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 என்று சொல்லி ஆடுங்கள். என்றல்லவா அந்த நுணுக்கமாக முந்தை வினை முழுதும் போய உழைப்பு. அதற்கு 2வது கண்டிஷன், நீ நல்ல சிவபுராணம் படிச்சுட்டேரியா, 50 பாடலும் பாடுறேன். ஆகா ஆகா, கருத்தெல்லாம் எனக்கு ஓட்டம். பக்கத்தில் இருக்கும் உமையோடு கூட நாட்டமில்லை. நன்றி, கொஞ்ச நகர்ந்துக்கும் என்று சொல்லி கூட அவர் யாரை இழுக்கார் தெரியுமா? திருவாசகம் சொல்லும் என் குழந்தைகளை எப்படி சொல்லுவார்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அவர்கள் எங்கே போவார்கள்? சிவபுரத்துக்கு. அது எப்படி போவார்? நமக்கு முன்னாலே நிறைய பேர் போயிருக்காங்க. அங்க உட்கார்ந்துட்டு யார் வரா? நீ கேட்டாயே திருவடி பாடிலே அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது என்று விண்ணோர்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்று பாடினாயே, அதே போல யாரங்கே என்று மேலே இருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அங்குதான் சொன்னாராம், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்ன அன்பர்கள் பகிர்ந்து கொண்டு அது ஓடி வருகிறார்கள். அவர்களை ஆளத் என் தாய்மனம் துடிக்கிறது.